வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல கம கமன்னு வீடே வாசனையா மாத்தக்கூடிய இந்த கடா பிரசாத் தான் பண்ண போறோம். இந்த கடா பிரசாத கோல்டன் டெம்பிள் அம்ரித்சர்ல பிரசாதமா கொடுப்பாங்க. அப்படியே நெய் ஒழுக ஒழுக வாசனையா சூப்பரா இருக்குங்க. ஸ்வீட் பாத்தீங்கன்னா ஓவர் பவரிங்கா இருக்காது, மைல்டா தான் இருக்கும். முக்கியமா பண்றது ரொம்ப ஈஸி. வெறும் 4 இன்கிரீடியன்ஸ் தான் தேவை. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா தண்ணி, கோதுமாவு, சர்க்கரை, நெய் ஈக்குவலா எடுத்துக்கணும். இப்போ 1 கப் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க இன்கிரீடியன்ஸ். நட்ஸோ இல்லைன்னா வேற எதுவும் இதுக்கு தேவையே இல்லை. கோல்டன் டெம்பிள் போயிருக்கிறப்போ சுட சுட இந்த பிரசாதம் கொடுத்தாங்க. அவ்வளோ எம்மியா இருந்தது. கடா பிரசாத் நான் எப்படி பண்ணங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஆட்டேக்கா ஹல்வான்னு சொல்லலாம், இல்லைன்னா கோதுமாவு ஹல்வான்னு கூட சொல்லலாம். யூஸ்வலா நம்ம திருநெல்வேலி அல்வால கோதுமாவுலேருந்து பால் எடுப்போம். ஆனால் இதில் பால் எடுக்க போகிறது இல்லைங்க. அப்படியே குறக்குறன்னு இருக்க கோதுமாவை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக இந்த ஸ்வீட் நான் வீட்டில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் நான் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு தடப்பட்டுட்டே இருக்குங்க. ஆனால் இப்போ ஃபைனலாக நான் இந்த ஸ்வீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கடா பிரசாத் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நல்லா அடிகனமாக இருக்கிற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் அளவு பண்ணலங்க, 1/2 கப் அளவு தான் பண்ணுறேன். அதனால நான் 1/2 கப் நெய்யை சூடு பண்ணிக்கிறேன். நெய் சூடானதுக்கு அப்புறமா இதுலயே 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவை நம்ம இந்த நெய்லயே குக் பண்ண போறோம். கடா பிரசாதுக்கு ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கிற கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க நைஸ் கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம நெய்ல மிக்ஸ் பண்ணிக்க போறோம். கோதுமை மாவு ஃபுல்லா அந்த நெய்யோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு க்ரீமி மிக்சர் மாதிரி வரும். கோதுமாவோட கலர் பாத்தீங்கன்னா லைட் கிரீம் கலர் இருக்கும் இல்லையா, அது இந்த நெய்ல குக்காயி உங்களுக்கு அந்த ப்ரௌன் பிஸ்கெட் கலருக்கு மாறணும். அந்த கலர் சேஞ்ச் வர வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சு இதே மாதிரியே வதக்கிட்டே இருக்கலாம். அப்படியே அன்னோட்டிஸ்டா விட்டீங்கன்னா அடிப்பிடிச்சிடும். அதனால கிளறி விட்டுட்டே இருங்க, அப்பதான் ஈவனா உங்களுக்கு கலர் மாறும். இந்த ஸ்வீட் பொதுவாக உங்களுக்கு நெய் ஜாஸ்தி மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு. பட் சாப்பிடும்போது அந்த நெய் ஒழுக நம்ம லிக் பண்ணி சாப்பிடும் போது தாங்க அதோட டேஸ்ட் நம்மளுக்கு ஃபுல்லா உணர முடியும். அம்ரித்சர் பஞ்சாபே பார்த்தீங்கன்னா வெண்ணெய், நெய், லஸ்ஸிக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கேருந்து வந்த ஸ்வீட்டுக்குமே நம்ம கொஞ்சம் ஜெனரஸாக நெய் சேர்த்து தான் ஆகணும். நல்ல பிஸ்கட் கலருக்கு மாறினதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இந்த கோதுமை மாவு நெய் மிக்சரோட சக்கரையுமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கணும். 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம 1/2 கப் சேர்த்துருக்கோங்கிறதுனால நான் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த ஹாட் மிக்சர் கூட சில்லுன்னு தண்ணி படும் போது வெளியே ஸ்பிளாஷ் ஆகும். கரண்டி கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க, அப்போதான் கையில் படாது. 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. சக்கரை கொஞ்சம் கட்டியார மாதிரி இருக்கும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சுகர் கட்டாயம் மெல்ட் ஆகிடும். இப்படி டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி கொதிக்க விட்டு அந்த சர்க்கரை தண்ணியை இந்த கொதிச்ச நெய் கோதுமை மிக்சரோட சேர்த்து கூட நீங்கள் கிளறிக்கலாம். உங்களுக்கு எந்த வழி கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த வழியில் நீங்க குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க, நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நீங்க இதை ஃபர்தரா குக் பண்ண உங்களுக்கு சைட்ஸ் எல்லாம் ஒட்டாம அப்படியே நெய் பிரிஞ்சு வரும். கோதுமை நெய் எல்லாத்தையும் உறிஞ்சு அப்படியே கிளாஸியா ஆயிடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்க குக் பண்ணீங்கன்னா சர்க்கரை எல்லாமே கரைஞ்சு நல்லா கிரீமியா கூயா உங்களுக்கு நான் ஸ்டிக்கியா மாறும். கலரை பார்த்தீங்கன்னா பேன்ல ஒட்டாம அப்படியே திரண்டு வர ஆரம்பிச்சிடும். அதுதான் கரெக்டான பதம், கையில் எதுவும் ஒட்டக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பாக்கி எடுத்து வச்சோம் இல்லையா 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே 1/2 கப் நெய் சேர்க்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சிருங்க. அப்படி இந்த மாதிரி கடைசியா சேர்க்கும் போது நம்மளுக்கு இது அப்படியே உரியாம வெளியில இருக்கும். சாப்பிடும் போது ஒரு ஃபிளேவர் நல்லா கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதை நீங்க பண்ணும்போது உங்க வீடு ஃபுல்லா செம்மையா மணக்க ஆரம்பிச்சிடும். வீட்டுல எந்த மூலையில மக்கள் இருந்தாலுமே கிச்சனுக்கு ஓடி வந்துருவாங்க. நல்லா பியூரான வீட்டில் காய்ச்சின நெய்ல பண்ணுங்க, அப்போதான் செம்ம டேஸ்டியா இருக்கும். சுட சுட அப்படியே தொன்னையில சர்வ் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே கையில பாருங்க கூயா நெய் ஒழுகிண்டு உங்க பாம்ஸ் ஃபுல்லா அப்படியே நெய் ஆகி நீங்க சாப்பிடும்போது அதோட ஃபீலே வேற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் மெல்ட் இன் மவுத் டெக்ஸ்டர்ல இருக்கும். ஜெய் வாஹே குருஜி. இந்த ரெசிபி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஏதாவது விசேஷ நாட்கள்லையுமே நீங்க இதை பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.